ராமானுஜ ஜய ராமானுஜ ஜய ராமானுஜ ஜய ராமானுஜா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அசைவ உணவு சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ குருங்கிற ஒரு சேனலில் இருக்குது. அதை நமக்கு ஒருத்தர் ஆரம்பிச்சிருந்தா நாம அதை பார்த்தோம். பிரபல பேச்சாளர் அதில் பேசுகிறார். அதில் அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மைதான். ராமர் சாட்டார், அதாவது கிருஷ்ணர் காலத்தில் இருந்தது, மகாபாரதத்திலேயே வருது. கசாப்பு கடைக்காரர், அவர் எருமக்கறி விற்கிறவர், அவர் உபதேசம் பண்ணுறார். அவர் ஆனால் சுத்த சைவம் தான் சாப்பிட போகிறேன், ஏன்னா எனக்கு சத்துவகுணம் வளரணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ மதம் எங்கேயுமே உணவில் தலையிடுவதில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூ போகிற மாதிரி நமக்கு தெரிகிறது. நம்ம முழுசாக பார்க்கல, ப்ரொமோ மட்டும்தான் பார்த்தோம். அதனால் இந்த மாதிரி, ஏன்னா நம்மளும் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கும்போது நம்ம கூடயும் இருக்கிறவர்கள் 99 பேர் நான்வெஜ் சாப்பிட்றவா தான். நமக்கு தெரிஞ்ச நிறைய பிராமணர்கள் அசைவ உணவை சாப்பிட்றவர்கள். இன்னைக்கு காலத்தின் கோலாகலத்தில் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு பேண்ட் ஷர்ட்டை போட்டு புனலே போட்டுக்காம எப்படியோ இருக்கிறவர்கள் நமக்கு நன்னாவே தெரியும். அதனால் நாம் அந்த டேபிளில் நாம் உட்காந்துக்கிறது இல்லை, நாம் ஒன்றும் தள்ளி நின்றுருவோம், இல்லைன்னா அவர்கள் சாப்பிட்டப்புறம் சாப்பிடுவோம். நம்ம உணவை எல்லாரும் கொடுப்போம், அவர்கள்ட்டேருந்து வாங்கிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ரெண்டாவது, அசைவ உணவு சாப்பிட்டா தான் ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்கிறது கூடாது. அது மக்கள் பெரும்பான்மையான மக்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு போல் இருக்கு. அப்படிங்கிறது இல்லை. எத்தனையோ பாடி பில்டர்ஸ் எல்லாம், அத்லெட்டிக்ஸில் இருக்கிறவா, அவர்கள்லாம் எத்தனையோ பேர் சைவ உணவு சாப்பிட்றவர்கள் தான் அப்படிங்கிறத நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், அந்த இன்டர்வியூவில் அந்த சுவாமி சொல்லியிருக்காரா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை இன்னும். ஏன்னா இன்டர்வியூ இந்த மாதிரி பொது இடங்களில் பேசுகிறவர்களுக்கு ஒரு நிர்பந்தம் வருது. பெரும்பான்மையான மக்கள் ஏற்கும்படியான ஒரு கருத்தை நம்ம சொல்லணும் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறோம் போல. அதனாலேயே நிறைய பேர் மாംச உணவு சாப்பிட்றவர்கள்னா அதுக்கு தகுந்தபடி பாலிஷாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பேசினார்களா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிந்துயிசமில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. வெஜிடேரியன் ஃபுட்டை தான் ஹிந்துயிசம் வலியுறுத்தும் அப்படிங்கிறத நாம் திருப்பி சொல்கிறோம். அந்த சுவாமி சொன்ன எல்லாமே சரி, ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சேர்த்து சொல்லணும். எந்த விஷயம்னா, கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்தில் சரி, கலியுகத்தில் கூடாது. கலியுகத்தில் மாமிசம் கூடாது, மற்ற யுகங்களில் அது சரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். கலியுகத்தில் ஏன் கூடாது அப்படின்னு பார்த்தா, முதல்ல பிராணி ஹிம்சை, ஜீவகாரண்யம் இதெல்லாம் இருந்தாலுமே கலியுகத்தில் இன்னும் போக 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 அந்த மாம்ச உணவுலையும் ஒரு சுத்தம் இருக்காது. இன்னைக்கே பார்க்கணும், அந்த கோழி 7 நாளில் வளர்றது, 30 நாளில் வளர்றது, 4 நாளில் ஊசி போடுறார்கள், என்னெல்லாமோ காட்டுறாங்க. அந்த கோழி உங்கள் வயிற்றுக்கு போய் என்ன பண்ண போகிறது? அது என்ன உங்களுக்கு அப்படியே ஒரு இன்பத்தையும் உடம்புல ஒரு ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்துருமா? மகாபாரதத்திலேயே பீஷ்மர் சொல்கிறார், அதாவது தர்மபுத்திரர்கிட்ட போய் க்ஷத்ரியர்கள்லாம் மாம்சம் சாப்பிடலாமான்னு கேட்குறார். இப்போ என்னப்பா அது கேள்வியே ரொம்ப தப்பாக இருக்கே. மாம்சம் சாப்பிடக்கூடாதுன்னா கூடாது தான். ஏன்னா இன்னும் அடுத்து கலியுகம் பிறக்க போகிறது. சுத்தமாக நிஷேதம். கலியுகத்தில் மாம்ச ஆகாரம் சாப்பிடக்கூடாது. அதில் பிராமணனாக இருந்தானே, க்ஷத்ரியனாக இருந்தானே, வைசியனாக இருந்தானே மாம்சம் சாப்பிடக்கூடாது. இப்போ நான் க்ஷத்ரியன், நான் சுத்த சைவன், நான் சைவ உணவு சாப்பிட்றவன், நான் என்ன சண்டை போடாமல் இருந்துட்டேனா, இல்லை நான் போடாத சண்டையை நீங்கள்லாம் போட்ட போகிறேன்னு பீஷ்மர் கேட்குறார் இல்லையா? இன்றைக்கும் எத்தனையோ பேர் உழவு தொழிலில் இருக்கிறவர்கள்லாம் சைவ உணவு சாப்பிட்றவர்கள் நமக்கே தெரியும். நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கா. இன்னும் பார்த்துட்டு இருக்கிறவர்கள், அப்படி இருக்கிறவர்கள் கீழே கமெண்ட்லையும் அதை போடுங்க. நம்மக்கிட்ட பேசினவர்களே 2-3 பேர் சொல்லியிருக்கார்கள், சாமி நாங்கள்லாம் சைவம் தான் சாப்பிடுவோம், சமாஷ்டனம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி. அவர்களெல்லாம் பேசாமல் இன்டர்வியூ எடுத்து போட்டுடலான்னு பார்க்குறேன். இத்தனை ஏக்கர் நிலத்தில், அதாவது உழைப்பு ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால தான் தொழிலுக்கே உழவு தொழில்னு பேர். விவசாயம்ங்கிறது சம்ஸ்கிருத பதம். அதை செய்பவர்களே சைவ சாப்பாடை தான் சாப்பிட்டு ரொம்ப தெம்போடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார்கள். என்னென்ன சத்து வேணுமோ எல்லாமே எங்களுக்கு சைவத்திலே கிடைக்கிறது, கலியுகத்துக்கு இது தேவையில்லை அப்படின்னு சாஸ்திரங்கள் ரொம்ப வலியுறுத்துறது. இதை நான் பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தா, முதல் விஷயம் இதில் ஒரு சுத்தத்தன்மை இருக்காது. ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா கலியில் உழைப்பு அவ்வளவா இருக்காது மக்கள்கிட்ட. போக 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 பெரும்பான்மையான மக்கள் ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, காலேஜ் போகும்போதும் சரி, வண்டியில் போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, வீட்டுக்கு வந்தும் சரி, உட்காந்துட்டே தான் இருப்பார்கள். அங்கேயும் பஸ்ஸில் போவார்கள் வருவார்கள், பைக்கில் போவார்கள் வருவார்கள், ஆஃபீஸ்லேயும் உட்காந்துட்டே வேலை பார்ப்பார்கள், லிஃப்ட்டில் படி ஏறி இறங்கிடுவார்கள், வீட்டுக்கு உட்காந்தே இருப்பார்கள், டயர்டாக இருக்குன்னு படுத்துன்னு தூங்கிடுவார்கள். இவர்கள் இன்னும் மாம்சத்தை வேற உள்ள தள்ளினா, அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ கலப்படங்களுக்கு உட்பட்ட அந்த மாம்சத்தை இவர்கள் சாப்பிட்டா நிலைமை என்ன ஆறுது? மருத்துவர்கள்லாம் எவ்வளோ வலியுறுத்துறார்கள். அதனால தான் நம்ம சாஸ்திரமும் கூடாதுன்னு சொல்றது
திருக்குறளும் புலால் மறுப்புன்னு 10 குறள் வள்ளுவர் கலியுகத்துக்குன்னே பாடியிருக்கார். இது அந்த வள்ளுவர் குறளோடு எப்படி ஒத்து போகிறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே முன்னாடி 2-3 வீடியோவில் போட்டிருக்கேன். அதை அவசியம் பாருங்க. சனாதன தர்மத்தில் மாம்சாகாரத்துக்கு தடை இல்லை அப்படிங்கிற கருத்து தப்பு. கிருதயுகத்திலும் திரேதாயுகத்திலும் துவாபர யுகத்திலும் ஒத்துக்கொண்டாலும் கலியுகத்தில் மாம்சம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கோ. இல்லைன்னா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய குருமார்கள் சைவ ஆதீனங்களோ இல்லை வைணவ மட்டாதிபதிகளோ இல்லை அந்த குமரக்கடவுளை கும்பிடக்கூடியவர்களோ இவர்களில் யாராவது இல்லை மாம்சம் சாப்பிடலாம் சாப்பிடுங்கன்னு சொன்னால் உங்கள் குருமார்கள் மாம்சம் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாப்பிடுங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய.